மாங்காய் சீசன் வந்துருச்சுங்க. இனிமே எங்க பார்த்தாலும் மாங்காய் ரெசிபியாவே இருக்கும். நான் இந்த வருஷத்துல முதல் ரெசிபி மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போறேன். அதுக்கு வேண்டிய மாங்காய் எல்லாம் சேலம் மேங்கோ அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்தா வாங்கியிருந்தேன். நான் கூட எப்படி வந்து சேருமோன்னு நினைச்சேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பாக்ஸ் ஓபன் பண்ணும் போதே வீடு ஃபுல்லா மாங்காய் ஸ்மெல்லா இருந்தது. பேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம்னு வச்சேன்னு வைங்களேன். பச்சையாவே சாப்பிட்டு பாதி மாங்காயை காலி பண்ணிடுவோம். சோ வெயிட் பண்ண வேண்டாம்னு கையோட தாளிச்சு வச்சுட்டேன். மாங்காயை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. கடுகு அண்ட் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். நான் இன்னும் வாசனையா இருக்குமேன்ட்டு கொஞ்சமா தனியாவும் சேர்த்து வறுத்துக்கிட்டேன். இப்ப கடாயில நல்லா தாராளமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமா மஞ்சள் தூள் அண்ட் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பொடியையும் சேர்த்துட்டு ஃபைனலா மாங்காவையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. மாங்காய் லைட்டா வெந்தாலே போதுங்க. இது கூட கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சேலம் மேங்கோ இவங்க கிட்ட மாங்காய் மட்டும் இல்லாம பியூர் கீ, ஹனி, நேட்டிவ் ரைசஸ் எல்லாம் அவைலபிள். பேஜை டேக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க.